யூடியூப்ல வந்து ஒரு நியூ அப்டேட் தான். ஓகேவா? இந்த மாதிரி புது புது ஃபீச்சர் வரதால பாத்தீங்கன்னா நம்மளால வந்து டக்குன்னு உடனே வந்து சேனலை க்ரோத் பண்றதுக்கோ அது மூலமா நம்மளுக்கு மணி ஜெனரேட் பண்றதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எலிஜிபிள். ஓகேவா? பட் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்ன ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் வீடியோவோ ஒரு கண்டென்ட் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப்ல போய் தான் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? யூடியூப் அப்ளிகேஷன்ல போயிட்டு அதுல போயிட்டு நம்ம ஷார்ட் வீடியோ இருந்தாலும் ஷார்ட் வீடியோல கண்டென்ட் வீடியோ இருந்தால் கண்டென்ட் வீடியோல போட்டு அப்லோட் பண்ணுவோம். பட் அப்படி இல்லை அப்படின்னா குரோம்ல ஓப்பன் பண்ணி அதுல யூடியூப் ஸ்டுடியோ வந்து லாகின் பண்ணி நம்ம லாகின் பண்ணுவோம். ஓகேவா? அப்லோட் பண்ணுவோம் வீடியோவை. பட் அதெல்லாம் இல்லாம யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இருக்கு பாத்தீங்களா, அந்த யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷன்லயே வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருக்கும். பட் இந்த மாதிரி வரல அப்படின்னா உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்க. ஓகேவா? அப்டேட் பண்ணி பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் காட்டும். அதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 செகண்டுக்குள்ள இருந்ததுன்னா அது வந்து ஷார்ட் வீடியோவா வந்து அதுவே ஜெனரேட் ஆயிடும். ஓகேவா? ஷார்ட் வீடியோவா போயிட்டு காமிக்கும். உங்களோட டைட்டில் எல்லாமே நீங்க அதுல காமிக்கும். உங்களுக்கு பாருங்க எல்லாமே இந்த மாதிரி காமிக்கும் போது நீங்க அதை கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இதுவே கண்டென்ட் வீடியோ இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு நிமிஷத்துக்கு மேல இருக்க வீடியோ நீங்க அப்லோட் பண்ணாலே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கண்டென்ட் வீடியோ மாதிரி காட்டுதுங்களா? இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோவா காமிக்கும். அதுல நீங்க அப்லோட் பண்ணி தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மானிட்டரைசேஷன் ஆன் பண்ணிக்கலாம். பட் எல்லா கண்டென்ட் இதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த கிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். பட் இது மூலமா அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இது எப்படி அப்லோட் பண்றது, அது எப்படி நம்ம என்ன ப்ரொசீஜர், ஷார்ட் வீடியோ எப்படி அப்லோட் பண்றது, பட் இதுல அப்லோட் பண்றது நமக்கு குவாலிட்டி எல்லாம் குறைஞ்சா நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டி குறையவே இல்லை. ஓகேவா? நான் இப்போ 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணி பார்த்தேன். பட் நான் ஷார்ட் வீடியோ 50 MB இருந்தா அதே 50 MB இருக்கு. பட் குவாலிட்டி இப்போ கண்டென்ட் வீடியோ ஒரு 100 MB இருந்தா 100 MB தான் அப்லோட் ஆகுது. ஓகேவா? பட் உங்களுடைய குவாலிட்டி வந்து லெஸ் ஆகல, கரெக்டா பர்ஃபெக்ட்டா நீங்க எவ்வளவு எம்பில நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ வீடியோ அதே குவாலிட்டில அதே எம்பில தான் அப்லோட் ஆகுது. ஓகே, பட் நம்ம எப்படி அப்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மொபைல் ஓப்பன் பண்ணி Y2 ஸ்டுடியோ ஆப் இருக்கும்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ Y2 ஸ்டுடியோ ஆப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி காமிக்கும். உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா என்ன பண்ணோம்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் பேக் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அந்த சர்ச் பட்டனில் போயிட்டு Y2 ஸ்டுடியோ அப்படின்றத கொடுங்க. ஓகே, Y2 ஸ்டுடியோ அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. அதில் கிளிக் பண்ணி அப்டேட்னு இருக்கு பாருங்க, அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? அந்த ஆப் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஐக்கான் வந்து காமிக்கும். ஓகே, இப்போ புதுசாக வந்து அப்டேட் அது. இப்போ நான் ஜஸ்ட் யூடியூப் ஸ்டுடியோ வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காமிக்கும். ஓகே, அந்த ஓப்பனை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து டாஸ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் மேலே அந்த பெல் ஐக்கன் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே, நான் எப்படின்றத காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்கலாம் கண்டென்ட் வீடியோ. நான் ஒரு 3 நிமிஷம் வீடியோ இருக்கு பாருங்க, அதை கொடுக்குறேன். ஓகே, அதை கொடுத்தா அப்படின்னா எனக்கு என்ன காமிக்குன்னு பாருங்க. தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணலாம், டைட்டில் போடலாம், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு டைட்டில் போடுறேன். ஓகேவா? சும்மா உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது. இப்போ இதில் வந்து நான் ஹவு டு மேக் தன்னு சொல்லி நான் ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து ஜஸ்ட் போட்டுட்டு கீழே வந்து அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அது கீழே விசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அந்த விசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வேணுமா ப்ரைவேட்டில் வேணுமா அப்படின்றத போட்டுக்கலாம். அடுத்து மானிட்டேஷன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் மானிட்டேஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு. ஓகேவா? ஜஸ்ட் நான் மானிட்டேஷன் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டு அடுத்து ஆடுது கமாண்ட். இது இந்த கமாண்டில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிவிட்டு இந்த கமாண்ட் மானிட்டேஷனில் வந்து பேசிக்ஸு ஸ்டெக்ஸு ஓல்டு இருக்கா, ஆல் ஓல்டுனா லாஸ்ட்டாக இருந்து கொடுத்தீங்க அப்படின்னா கமாண்ட் வந்து ஆஃப் பண்ணிவிடும். நன்னு கொடுத்தீங்கன்னா எந்த கமாண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? நான் நன்னு கொடுக்குறேன். நன்னு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா யார் என்ன கமெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் கொடுத்துட்டு இப்போ தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஏதோ ஒரு லோகோ கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேன்னு பார்த்து டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஓகே, அதில் என்ன வருது அப்படின்னா கிட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸில் வந்து நோன் கொடுத்துட்டோம். கீழே வந்து ஏஜ் அதுலேயும் வந்து நம்ம நோன் டன் கொடுத்துறோம். கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகும். சார் இதில் அப்லோட் பண்ணுறதால நம்மளுக்கு எம்பி வந்து குறையுமா சார் அப்படிங்கிறீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ண எம்பி எவ்வளவோ நான் அந்த வீடியோவான எம்பி அதே எம்பி தான் எனக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? பட் இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் அப்போ வரல. நான் வந்து 44 MB ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ அது, அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதே 44 MB தான் இதாச்சு. ஒரு ஷார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணால் அதுவும் அந்த கண்டிஷனாக வந்து. ஓகேவா? இப்போ நான் கண்டென்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி செக் பண்ணிட்டேன். சரி, ஓகே, இப்போ நான் கண்டென்ட் வீடியோ ஃபுல்லாக போட்டு இது பண்ணிட்டேன் சார். நான் இப்போ ஒரு ஷார்ட் வீடியோ செக் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன பண்ணோம்னா அதே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு கீழே இருந்தால் அது ஷார்ட் வீடியோ கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ஓகேவா? நான் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கீழே இருக்குது, அதில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்துருக்குங்களா, இதில் டைட்டில் கொடுக்குறேன். இதில் என்ன ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னா தம்ப்நெயில் செட் பண்ண முடியல. ஓகே, அவ்வளோதான். இதில் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அந்த விசிபிலிட்டியில் வந்து அதே மாதிரி கொடுக்குறேன். ஆடியன்ஸ்லையும் கொடுத்து நான் நோ மூவ்மெண்ட் ஃபார் கிட்ஸு அந்த 18 வயசுக்கு ஆல்மெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ரிலேட்டட் வீடியோன்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுக்கு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் வீடியோ ஃபுல்லாக ஷோ ஆகும். எந்தெந்த வீடியோலாம் வியூஸ் போலியோ அந்த வீடியோ டேக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வியூஸ் போகிறதுக்காக கொடுக்குறது. ஓகேவா? அடுத்தது கமாண்டை கிளிக் பண்ணி அதையும் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு அப்லோட் ஷார்ட்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுக்குறோம். ஓகேவா? அதை கொடுத்தா அப்படின்னா இந்த வீடியோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணது என்னவோ அதே 45 MB தான் இருக்குது. ஓகே, நான் 45 MB தான் இருந்தது, அந்த 45 MB தான் அப்லோட் ஆகுது. எந்த ஒரு குவாலிட்டியும் சேஞ்ச் ஆகல,
வீடியோவில் எந்த ஒரு ஆப்ஷனேஷன் பண்ணல, நான் இந்த செட்டிங்ஸில் எதுவுமே சேஞ்சும் பண்ணல. ஓகேவா, ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் அப்டேட் பண்ணேன். சரி, யூடியூப் ஸ்டுடியோ அப்போ வந்து அப்டேட் பண்ணேன். அப்டேட் பண்ணிட்டு அப்படியே அப்லோட் பண்ண தான் வீடியோ. பட் அதில் நான் என்ன குவாலிட்டி இருந்தோ அந்த வீடியோ என்ன எம்பியில் இருந்ததோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருந்தனோ அதிலே தான் அப்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஜஸ்ட் இதில் பாருங்கள், டாஸ்போர்டு, கண்டென்ட்டு, அனலிட்டிக்ஸு, கமாண்டு அண்ட் மானிட்டரேஷன், அந்த இது ஏர்னிங் இது. ஓகேவா, இதுதான் இருந்தது. இதில் இப்போ என்ன புதுசாக வந்தீங்கன்னா அந்த மேலே இருக்க ஒரு ப்ளஸ் ஐக்கன், அது மூலிமா வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஷார்ட் வீடியோ இருந்தாலும் சரி, இல்லை கண்டென்ட் வீடியோ இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் இப்போ நம்ம யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு அதில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுன்ற அவசியம் இப்போ கிடையாது. ஓகேவா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக தான் இந்த அப்டேட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பை.